ஹாய் கைஸ்! இன்னைக்கு நம்ம "ஹவ் ஃப்ராக் வென்ட் டு ஹெவன்" இந்த ஷார்ட் ஸ்டோரிய பத்தி பார்க்கலாம் வாங்க. இது அங்கோலால சொல்லப்படுற ஒரு நாட்டுப்புற கதை. சரி, ஓகே. இதுல வர கேரக்டர்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஹிமானா த யங் மேன். இவங்க பூமியில வாழக்கூடிய ஒரு பையன். நெக்ஸ்ட் கேரக்டர் த ஸ்கை மெய்டன். இவங்க ஹெவன்ல வாழ்றவங்க. மெய்டன்னா அன்மேரிட் கேர்ள்னு மீனிங். இப்ப ஹிமானாங்கிறவங்க ஸ்கை மெய்டனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் த சன் சீஃப். இவங்க ஸ்கை மெய்டனுடைய அப்பா. நெக்ஸ்ட் கேரக்டர் த மூன் லேடி. இவங்க ஸ்கை மெய்டனுடைய அம்மா. நெக்ஸ்ட் கேரக்டர் கேர்ள்ஸ் ஃபெச் வாட்டர். இவங்க ஹெவன்ல இருக்கிற பனிப்பெண்கள். நெக்ஸ்ட் கேரக்டர் த ஃப்ராக். இந்த ஃப்ராக் எப்படி ஹெவனுக்கு போச்சு, அங்க போய் என்ன பண்ணுச்சு, இத பத்தி பார்க்கலாமாங்க. இந்த ஸ்டோரியில ஒரு யங் மேன் வராங்க. அவங்க நேம் ஹிமானா. நம்ம பூமியில வாழ்ற ஹிமானா ஹெவன்ல வாழ்ற ஸ்கை மெய்டனை மேரேஜ் பண்ண ஆசைப்படுறாங்க. அதுக்காக ஹிமானா சன் சீஃப்க்கு டைரக்டா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர்ல என்னோட நேம் ஹிமானா, நான் பூமியில வாழ்றேன், நான் உங்களோட பொண்ணு ஸ்கை மெய்டனை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரை ஹெவனுக்கு கொண்டு போய் சன் சீஃப்ட்ட டெலிவர் பண்றதுக்கு ஹிமானா ஹெல்ப் கேட்குறாங்க. ஹிமானா ஃபர்ஸ்ட் போய் ரேபிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. நீ ஃபாஸ்டா ஓடுவியல, உன்னால இந்த லெட்டரை ஹெவனுக்கு கொண்டு போய் சன் சீஃப்ட்ட டெலிவர் பண்ண முடியுமான்னு. அதுக்கு ரேபிட் என்னால ஹெவன் வரைக்கும்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிடுது. நெக்ஸ்ட் மான் கிட்ட போய் ஹிமானா ஹெல்ப் கேட்குறாங்க. மானும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுது. நெக்ஸ்ட் ஹிமானா பருந்து கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. உன்னால தான் ரொம்ப ஹைட்டா பறக்க முடியும்ல, நீ இதை ஹெவனுக்கு கொண்டு போய் சன் சீஃப்ட்ட தர முடியுமா அப்படின்னு. அதுக்கு பருந்து சொல்லுது, என்னால ஹெவன் வரைக்கும்லாம் பறக்க முடியாது அப்படின்னு. ஹிமானா ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிறத ஒரு ஃப்ராக் பார்த்துட்டு இருக்கு. அப்போ அந்த ஃப்ராக் ஹிமானாவை கூப்பிட்டு கேக்குது, நீ ஏன் எல்லார்கிட்டயும் போய் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க, அதுக்கு நீயே டைரக்டா போய் சன் சீஃப் கிட்ட அந்த லெட்டரை தரலாமல்ல அப்படின்னு. அதுக்கு ஹிமானா சொல்றாங்க, என்னால ஹெவன் வரைக்கும்லாம் போக முடியாது அப்படின்னு. உடனே அந்த ஃப்ராக் சொல்லுது, நான் வேணா அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் ஹெவன்ல இருக்கிற சன் சீஃப்ட்ட தரட்டா அப்படின்னு. அதை கேட்டது ஹிமானா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. உன்னால எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? நான் ரேபிட்ட ஹெல்ப் கேட்டேன், முடியாதுன்னு சொல்லிருச்சு. மான் கிட்ட கேட்டேன், அதுவும் முடியாதுன்னு சொல்லிருச்சு. பருந்து கிட்ட கேட்டேன், அதுவும் என்னால முடியாதுன்னு சொல்லிருச்சு. நீ ஒரு ஃப்ராக் தானே, உன்னால எப்படி கொண்டு போய் லெட்டரை சேர்க்க முடியும் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அந்த ஃப்ராக் சொல்லுது, என்னால முயற்சி பண்ணா எதுவும் முடியும், நான் வேணா அந்த லெட்டரை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் ஹிமானா அந்த லெட்டரை ஃப்ராக் கிட்ட தந்துட்டு போயிடுறாங்க. ஹெவன்ல வேலை செய்யறாங்க இல்லையா அந்த பனிப்பெண்கள், அவங்க ஹெவன்ல இருந்து எர்த்ல இருக்கிற ஒரு கிணத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு சிலந்தி வலை மூலியமா இறங்கி வர்றாங்க. அவங்க அந்த கிணத்துல தண்ணி எடுக்கும்போது அந்த ஃப்ராக் அந்த செக்ல அவங்களுக்கே தெரியாம ஒளிஞ்சுக்குது உள்ள. அந்த பனிப்பெண்கள் அது தெரியாம அந்த வாட்டரை ஹெவனுக்கு எடுத்துட்டு போறாங்க. அது கூடயே அந்த ஃப்ராகும் கூட போயிருது. அப்புறம் அந்த பனிப்பெண்கள் அந்த சக்கை எடுத்துட்டு போய் ராஜாவோட ரூம்ல வச்சிடுறாங்க. அப்புறம் அந்த ஃப்ராக் மட்டும் தனியா அந்த ரூம்ல இருக்குது. அப்போ அந்த ஃப்ராக் அந்த சக்ல இருந்து வெளியே கிமானா கொடுத்த லெட்டரை சன் சீஃபோட டேபிள்ல வச்சுட்டு போய் மறைஞ்சுக்குது. சன் சீஃப் டேபிள் மேல இருக்கிற லெட்டரை எடுத்து படிக்கிறாரு. அதுல, நான் ஹிமானா பூமியில வாழ்றேன், நான் உங்க பொண்ண மேரேஜ் பண்றதுக்கு ஆசைப்படுறேன்னு அதுல இருக்கு. அத படிச்சுட்டு இந்த சன் சீஃப் போய் கேர்ள்ஸ்ட கேக்குறாரு, நீங்க இந்த லெட்டரை பூமியில இருந்து எடுத்துட்டு வந்தீங்களான்னு. கேர்ள்ஸ் சொல்றாங்க, நாங்க எடுத்துட்டு வரலன்னு. அப்புறம் த சன் சீஃப் போய் மூன் லேடி கிட்ட லெட்டரை காட்டி சொல்றாங்க, இப்படி பூமியில் இருக்க ஹிமானான்னு ஒருத்தன் நம்ம பொண்ணுக்கு லெட்டர் எழுதியிருக்கான், என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மூன் லேடி, உங்க பொண்ணு ஸ்கை மெய்டன் கிட்டயே கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. த சன் சீஃப் ஸ்கை மெய்டனை கூப்பிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்கை மெய்டன் என்ன மேரேஜ் பண்ண ஆசைப்படுறாங்கன்னா அவங்கள மேரேஜ் ப்ரொபோசல் சென்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இங்க பொண்ணு வீட்ல மேரேஜ் பண்றதுக்கு வரதட்சணை கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கோலால இருக்கிற ஒரு பழக்கம்தான் அது. கல்யாணம் பண்ணணும்னா
பொண்ணுக்கு வரதட்சணை மாதிரி கொடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க. அதை தான் ஸ்கை மெய்டன் கேட்குறாங்க. அதாவது என்னன்னா ஒரு பேக் ஆஃப் மணியை கொண்டு வர சொல்றாங்க. இப்போ சன்சீஃப் ஆன்சர் லெட்டர் எழுதி அந்த டேபிள் மேல வச்சிடுறாரு. ஃப்ராக் அந்த லெட்டரை எடுத்துட்டு அந்த ஜக்ல போய் மறைஞ்சுக்குது. பனிப்பெண்கள் அந்த ஜக்கை எடுத்துட்டு பூமிக்கு தண்ணீர் பிடிக்க போறாங்க. ஃப்ராக் ஜக்ல இருந்து வெளியே ஜம்ப் பண்ணி போய் மறைஞ்சுக்குது. அப்புறம் ஃப்ராக் ஹிமானாவை பார்த்து அந்த லெட்டரை கொடுக்குது. ஹிமானா அந்த ப்ரொபோசலை படிச்சு பார்த்துட்டு, இதை எப்படி என்னால ஹெவனுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃப்ராக் சொல்லுது, நான் முயற்சி பண்றேன், நான் முயற்சி பண்ணா என்னால முடியும் அப்படின்னு சொல்லுது. ஹிமானா பர்ஸ் ஆஃப் மணியை அந்த ஃப்ராக் கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. ஃப்ராக் அந்த மணியை வாங்கிட்டு கிணத்துல போய் ஒளிஞ்சுக்குது. பனிப்பெண்கள் மறுபடியும் தண்ணி எடுக்க வரையில ஃப்ராக் அந்த ஜக்ல போய் மறைஞ்சுக்குது. பனிப்பெண்கள் அந்த ஃப்ராக் இருக்கிறத பார்க்காம மறுபடியும் ஹெவனுக்கு அந்த வாட்டரை எடுத்துட்டு போயிடுறாங்க. பனிப்பெண்கள் அந்த ஜக்கை எடுத்துட்டு போய் சன்சீஃபோட ரூம்ல வச்சிடுறாங்க. அந்த ஃப்ராக் மறுபடியும் யாரும் இல்லாத நேரம் பார்த்து சன்சீஃபோட ரூம்ல இருக்க டேபிள்ல பர்ஸ் ஆஃப் மணியை வச்சுட்டு போய் மறைஞ்சுக்குது. சன்சீஃப் அந்த பர்ஸ் ஆஃப் மணியை எடுத்துட்டு போய் ஸ்கை மைடன் கிட்ட, கிமானா உனக்காக மேரேஜ் ப்ரொபோசல் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்கை மைடன் த சன்சீஃப் கிட்ட சொல்றாங்க, கிமானாவை இங்க ஹெவனுக்கு வந்து என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு. த சன்சீஃப் ஆன்சர் லெட்டர் எழுதி அந்த டேபிள்ல வைக்கிறாரு. அதை எடுத்துட்டு பனிப்பெண்கள் மறுபடியும் எர்த்துக்கு தண்ணி பிடிக்க போறாங்க. அந்த ஃப்ராக் மறுபடியும் கிணத்துல போய் மறைஞ்சுக்குது. அந்த ஃப்ராக் த சன்சீஃப் எழுதின லெட்டரை ஹிமானா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குது. கிமானா அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு, என்னால ஹெவனுக்கு போக முடியாது, இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஃப்ராக் சொல்லுது, நான் முயற்சி பண்றேன், முயற்சி பண்ணால என்னால எதுவும் முடியும் அப்படின்னு சொல்லுது. நான் போய் ஸ்கை மைடனை இங்க இடத்துக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அந்த ஃப்ராக் சொல்லுது. அதுக்கு கிமானா விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நீ லெட்டர் எடுத்துட்டு போய் கொடுத்த, அது ஓகே. செகண்டு பர்ஸ் ஆஃப் மணியை எடுத்துட்டு போய் கொடுத்த, அதுவும் ஓகே. உன்னால எப்படி பிரைடை கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அதுக்கு ஃப்ராக் சொல்லுது, நான் முயற்சி பண்றேன், முயற்சி பண்ணா என்னால முடியும், நான் பிரைடை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அந்த ஃப்ராக் சொல்லுது. அதுக்கு கிமானாவும் சரி அந்த ஃப்ராக் போய் பிரைடை கூப்பிட்டு வரும் அப்படின்னு நம்பிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் பனிப்பெண்கள் ஹெவன்ல இருந்து எர்த்துக்கு ஸ்பைடர் வெப் வழியா தண்ணி எடுக்க வர்றாங்க. அப்போ அந்த ஃப்ராக் அந்த ஜக்ல போய் மறைஞ்சுக்குது. அந்த பனிப்பெண்கள் ஃப்ராக் மறைஞ்சிருக்கிறது தெரியாம எடுத்துட்டு போயிடுறாங்க ஹெவனுக்கு அந்த வாட்டரை. அந்த பனிப்பெண்கள் அந்த வாட்டரை எடுத்துட்டு போய் த சன்சீஃபோட ரூம் டேபிள்ல வச்சிடுறாங்க. இந்த தடவை அந்த ஃப்ராக் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஜக்ல இருக்கிற வாட்டர்ல எச்ச துப்பி வச்சுட்டு போய் மறைஞ்சுக்குது. ஹெவன்ல இருக்க எல்லாரும் அந்த வாட்டரை குடிச்சிட்டு உடம்பு சரியில்லாம ஆயிடுறாங்க. அதனால த ஸ்பிரிட்டை கூப்பிட்டு என்னன்னு பாக்குறாங்க. இந்த ஸ்பிரிட் வந்து சொல்றாங்க, உங்க பொண்ணை பூமியில் இருக்கிற கிமானாக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க, ஆனா நீங்க இப்ப வரைக்கும் உங்க பொண்ணை அனுப்பிச்சு வைக்கல. அதனால கிமானா பூமியில இருந்து ஒரு ஸ்பிரிட்டை இங்க அனுப்பியிருக்காங்க. அந்த ஸ்பிரிட் வந்து ஒரு ஃப்ராகா இங்க இருக்கு. த சன் சீஃப் ஸ்கை மெய்டன் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு த ஸ்கை மெய்டன் நானே எர்த்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பனிப்பெண்கள் அந்த ஜக்கை எடுத்துட்டு எர்த்துக்கு போகும்போது அந்த ஃப்ராகும் அந்த ஜக்ல போய் மறைஞ்சுக்குது. இந்த தடவை பனிப்பெண்களோட ஸ்கை மெய்டனும் எர்த்துக்கு வந்துடுறாங்க. பனிப்பெண்கள் மறுபடியும் கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கும்போது அந்த ஃப்ராக் கிணத்துல போய் மறைஞ்சுக்குது. பனிப்பெண்கள் தண்ணி எடுத்துட்டு ஸ்கை மெய்டனை எர்த்துலயே விட்டுட்டு போயிடுறாங்க. த ஸ்கை மெய்டன் அந்த கிணத்துக்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ராக் கிணத்துல இருந்து வெளியே வந்து த ஸ்கை மெய்டன் கிட்ட சொல்லுது, நான் உங்களை கிமானா கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. அதை கேட்டு த ஸ்கை மெய்டன் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. உன்னால எப்படி என்ன கிமானா கிட்ட கூட்டிட்டு போக முடியும், நீ ஒரு சாதாரண ஃப்ராக் தானே. அதுக்கு அந்த ஃப்ராக் சொல்லுது, என்னால ஒரு லெட்டரை ஹெவனுக்கு எடுத்துட்டு வர முடியுதுன்னா
என்னால எ பேர்ஸ் ஆஃப் மணிய ஹெவனுக்கு எடுத்துட்டு வர முடியுதுன்னா, த பிரைட ஹெவன்ல இருந்து எர்த்துக்கு கூட்டிட்டு வர முடியுதுன்னா, என்னால இதுவும் முடியும் அப்படின்னு ஃப்ராக் சொல்லுது. அதை கேட்டு த ஸ்கை மெய்டனுக்கு ஃப்ராகை ரொம்ப பிடிச்சி போகுது. இந்த ஃப்ராகை ஹெவனுக்கு கூட்டிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. பூமியில் இருக்க கிமானா அந்த ஃப்ராக் த பிரைடை கூப்பிட்டு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த ஸ்டோரி அவ்வளோதான். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.